ஏன்னா மெட்டர்னிட்டி லீவ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயுமே ஒரு 5 months தான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்போது 6th monthலேருந்து யார் பார்த்துப்பான் என் குழந்தைய? தேர் கம்ஸ் த டே கேர். ஸோ அங்கே வி டேக் அப் 6 months பேபி. அப்பத்துலேருந்து அந்த குழந்தையோட பொட்டென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துப்போம். அதாவது அந்த குழந்தைய ஃபீட் பண்ணுறதுலேருந்து, டைப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, அந்த குழந்தைய விளையாட வச்சு ஒரு ஏன்னா பேச்சு திறமை எல்லாமே தட் இஸ் த செகண்ட் ஹோம் ஃபார் த பேபி. இப்போ இருக்க ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கே வந்து நிறைய பேர் இன்டர்வியூ வச்சு தான் ஒரு குழந்தைய எடுக்கிறாங்க. எல்கேஜிக்கே. ஸோ பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், அது ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் கான்வென்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஒரு குழந்தைக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கா, அந்த குழந்தைக்கு எதனா தெரிஞ்சிருந்தா தான் அந்த ஸ்கூல்லேயே அட்மிஷன் கொடுக்குறாங்க. இங்கே எங்களோடது வந்து அப்ரூவ்ட், அதனால வந்து நாங்கள் எங்களோட சர்டிஃபிகேட்ஸை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ப்ரீகேஜி இங்கே முடிச்சிருக்காங்கன்னு. இந்த ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் முக்கியமா? லைக் ஸ்கூலில் இல்லை காலேஜில் ஏதாவது பர்டிகுலர் கோர்ஸ் படிச்சிருக்கணுமா? எப்படி இது? இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறது அவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையாக மாறிட்டு வருது. ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே வந்து வேலைக்கு போகிறதாலையும் அவங்க ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, குழந்தைய தனியாக வீட்டில் விட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான எக்கச்சக்கமான ஒரு ரீசன்ஸால் குழந்தைய வளர்க்குறது, பிறந்த உடனே அதை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட் கிரைசிஸாக மாறிட்டு வருது. இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த டே கேர் சென்டர், ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற அந்த மாதிரியான சென்டர்ஸ் எல்லாம் சென்னையில் ரொம்பவே அதிகமாகிட்டு இருந்தது. அதுவும் குறிப்பிட்டு இந்த 2020ஸ்லாம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான பிஸ்னஸாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனாகவே இதை பண்ணினா நல்லா இருக்குமே, ஏன்னா இப்போ வந்து எப்படியும் அப்பா அம்மாலாம் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்களை வந்து விட்டுட்டு போனால் நம்மளும் அதை ட்ரெயின் பண்ண மாதிரி ஆகும், அதே மாதிரி ஒரு பிஸ்னஸை பண்ண மாதிரி ஆகும்னு சொல்லி நிறைய பிஸ்னஸ் மாடல் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம சென்னையில் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லிலி பாயிண்ட்ஸ் டே கேர் சென்டர் நடத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தீனலக்ஷ்மி இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இதை எப்படி அழகாக ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு போக முடியும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. வெல்கம் டு பாஸ் வாலா பிஸ்னஸ் தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். வணக்கம் மேம். ஹலோ மேம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹாய், ஐ எம் தீனலக்ஷ்மி அண்ட் நான் வந்து பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். வாவ். ஸோ என்னோட ப்ரொஃபஷனுக்கும் என்னோட ஸ்டடீஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. ஏன் அப்படி? நோ, திஸ் வாஸ் மை பேஷன். ஓகே. ஸோ ஐ காட் மேரிட் அண்ட் ஐ வாஸ் அ ஹோம் மேக்கர். ஸோ ஃபுல்லி டெடிகேட்டட்லி ஐ வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் மை ஃபேமிலி அண்ட் மை சன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என் பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் வென் ஹி வாஸ் இன் 7th standard, ஸோ அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹீ கேன் லுக் ஆஃப்டர் ஹிம்செல்ஃப். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த பிஸ்னஸ் லைனுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இனிஷியலி ஐ வாஸ் ஒருத்தர்கிட்ட போய் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ ப்ளே ஸ்கூல் அடியிலே? ஆமாம், ப்ளே ஸ்கூலில் நான் போய் ஒர்க் பண்ணேன் முதல்ல. ஸோ ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த பிடிச்சிருந்தது. ஐ ஹேட் அ லாட் ஆஃப் பேஷன் அபவுட் தட். ஸோ நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய தெரிஞ்சதுக்கப்புறம் நானே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது என்னால் ஒன்று உருவாக்க முடிஞ்சுது. சூப்பர் மேம். ஸோ ஆனால் இப்போ நீங்கள் படித்தது வந்து பிஇ ரைட்? பிஎஸ்சி நியூட்ரிஷன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் போகாமல் வந்துட்டு ஏன் இதுன்னு சூஸ் பண்ணி? இதில் வந்து பணம் இருக்கா? பணம்னு சொல்கிறத விட நான் தான் சொன்னேனே முதலே, எனக்கு பேஷன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் கல்யாணம் பண்ண ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வெரி ஆர்த்தடாக்ஸ். ஸோ வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஐ காட் த பெர்மிஷன். ஸோ என்னன்னா ஒர்க் பண்ணலாம், பட் ஆனால் கன்சியூவபிள் டைமாக இருக்கணும், ஃபேமிலிக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும், பிஸ்னஸும் பண்ணணும்னு நான் திங்க் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஒரு ப்ளே ஸ்கூல் டீச்சராக எனக்கு ஒருத்தர் ஒர்க்கு எனக்கு அசைன் பண்ணாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஆரம்பித்தது இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்து. இப்போ சொல்லுங்கள் மேம், யார் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? இப்போ ஆஸ் அ உமன் அவங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் இந்த ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகிறது? யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இதுக்கு பெருசாக வந்து நிறைய படிச்சிருக்கணும், இல்லை நிறைய டேலண்ட்ஸ் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் என்ன, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து பொறுமை வேணும். அது கரெக்ட். ஸோ அவங்கள டேக்கிள் பண்ணணும். ரொம்ப அழுகிற குழந்தையா இருந்தால் என்ன அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அவங்கள வந்து கொஞ்ச நேரம் அழுக விட்டு அழுகாத, என்ன பண்ணலாம், அவங்கள வந்து எப்படி மாற்றலான்றதை நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை நம்ம கிட்ட அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எடுத்த உடனே திட்டினோம் அடித்தோன்னா அது நம்ம கிட்ட அடாப்டே ஆகாது. ஸோ அடாப்ட் ஆகணும்னா நம்மளோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் கம்ப்ளீட்டாக அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த குழந்தை ரிட்டர்னில் நம்மளை லைக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஈஸி கோயிங்காக இருக்கும் அந்த குழந்தைகிட்ட.
தீனலட்சுமி அவர்கள் வந்து ரொம்ப அழகா இந்த ஒரு ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஒரு சென்டரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தாலையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றவங்க விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் தான் அதை வந்து எடுத்து வளர்த்து சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. ஒரு இதுவுமே அந்த குழந்தைக்கு வந்து இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக் கொடுக்க போகிறதால ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியணும். உங்களால் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தாலையும் பண்ண முடிகிற ஒரு வேலை கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ப்ரீ ஸ்கூல் சென்டர்ஸை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான லைசன்ஸ் எல்லாம் தேவைப்படும், எப்படியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம பாஸ்வால் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீ ஸ்கூல் அண்ட் டே கேர் வணிகம் கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். The only thing is to express your views. ஒரு பேரண்ட் வராங்கன்னா அவங்க கிட்ட வந்து நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ண போறீங்க, உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வந்து எப்படி நீங்க காட்டுறீங்க, அது மட்டும்தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு 2-3 லாங்குவேஜஸ் தெரிஞ்சுட்டு தான் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் அப்படி? இல்ல ஒரு நார்த் இந்தியன் குழந்தை வருது. ஓகே, கரெக்ட். ஸோ அந்த குழந்தை வரும்போது அந்த குழந்தைக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், எடுத்த உடனே இங்கிலீஷ் பேச முடியாது, இல்ல தமிழ் தெரியாது. ஸோ அதனால அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நம்மளுக்கு. இப்ப தமிழ் தெரிஞ்ச குழந்தைன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கோம். சில குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ்லயே ஆரம்பத்துல இருந்தே ட்ரெயின் பண்ணிருப்பாங்க சில பேரண்ட்ஸ். ஸோ அதனால ஒரு 2-3 லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தா அது பெட்டரா இருக்கும். பட் அப்படி வந்து அது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்ச். கரெக்டா? சப்போஸ் ஒருத்தங்களுக்கு லாங்குவேஜஸ் தெரியல அப்படின்னா அப்படி எப்படி அந்த சிச்சுவேஷனை டேக்கிள் பண்றது? நம்ம அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட கேர்டேக்கர்ஸோ இல்ல உங்களோட ஸ்டாஃப் என்கேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா இது ஒரு பெனிஃபிட். இது சூப்பரான ஐடியா மேம். இப்போ நம்ம இந்த மார்க்கெட் பொட்டென்ஷியல் பற்றி பேசுவோம். இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு பொட்டென்ஷியல் இருக்கா? நிறைய பேர் வந்து அவங்க குழந்தைங்களை வந்துட்டு பிளே ஸ்கூல் அல்லது டே கேர் சென்டரில் விட்றாங்களா? ஏன் இந்த பிஸ்னஸ்? மேம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இருக்க ட்ரெண்டில் போத் த பேரண்ட்ஸ் ஹேஸ் டு ஒர்க். அப்போதான் குழந்தைங்களுக்கு ஃபில்ஃபில் பண்ண முடியும். நம்மளால ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்கறதுக்காக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஹை இன்கம் குரூப்பாக இருந்தால் அது ப்ராப்ளமே கிடையாது. பட் மிடில் இன்கம் குரூப்பில் வந்து 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், போத் மதர் அண்ட் ஃபாதர், ஸோ ஒர்க்கு போனால் தான் அந்த குழந்தைங்களை ஃபில்ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை யாருமே பார்த்துக்க இல்லைன்னும் போது நம்மளை தேடி வருவாங்க டே கேரில். ஸோ வி அண்டர்டேக் ஃப்ரம் 6 months பேபி. எஸ், குழந்தையில இருந்து. ஏன்னா மெட்டர்னிட்டி லீவ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லயுமே ஒரு 5 months தான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்போ 6th monthல இருந்து யார் பார்த்துப்பா என் குழந்தைய? தேர் கம்ஸ் த டே கேர். ஸோ அங்க வி டேக் அப் 6 months பேபி. அப்பத்துல இருந்து அந்த குழந்தையோட பொட்டென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் நாங்க பார்த்துப்போம். அதாவது அந்த குழந்தைய ஃபீட் பண்றதுல இருந்து, டைப்பர்ஸ் சேஞ்ச் பண்றதுல இருந்து, அந்த குழந்தைய விளையாட வச்சு ஒரு பேச்சு திறமை, தட் இஸ் த செகண்ட் ஹோம் ஃபார் த பேபி. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு பொட்டென்ஷியல் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? எஸ், கண்டிப்பா ஒரு டைம்ல எல்லா குழந்தைங்களும் பிளே ஸ்கூல் டே கேர் சென்டர் போகணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜி ஜாயின் பண்றோம் இல்லையா, அப்போ வந்துட்டு பிளே ஸ்கூல் டே கேர் சென்டர் சர்டிஃபிகேட் ஏதாவது கேட்குறாங்களா? இப்போ மேம் இப்போ இருக்க ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்கேஜிக்கே வந்து நிறைய பேர் இன்டர்வியூ வச்சு தான் ஒரு குழந்தைய எடுக்கிறாங்க. எல்கேஜிக்கே. ஸோ பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாமே சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், அது ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் கான்வென்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஒரு குழந்தைக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கா, அந்த குழந்தைக்கு எதனா தெரிஞ்சிருந்தா தான் அந்த ஸ்கூல்லேயே அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஓகே. அண்ட் அதுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் நம்ம தரோமா? இங்கே நாங்கள் தரோம் மேம். இங்கே எங்களோடது வந்து அப்ரூவ்ட், அதனால வந்து நாங்கள் எங்களோட சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ப்ரீகேஜி இங்கே முடிச்சிருக்காங்கன்னு, அண்ட் ப்ரீகேஜி நாங்கள் இங்கே ட்ரெயின் பண்ணுறோம். ஒரு குழந்தைக்கு எல்கேஜியில் என்ன தெரியணும், பேசிக்காக வாட்ஸ் யோர் நேம், வாட்ஸ் யோர் ஃபாதர்ஸ் நேம், வாட்ஸ் யோர் மதர்ஸ் நேம், ப்ரீவியஸ்லி விச் ஸ்கூல் யூ ஸ்டடீட், ஸோ கலர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், அப்புறம் ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், நம்பர் ஐடென்டிஃபிகேஷன், கவுண்டிங், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். நீங்கள் கரெக்டாக வந்து ஐ திங்க் ஒரு பிளே ஸ்கூலோட மீனிங் அங்கே என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அதை நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க. கரெக்டாக, சூப்பர் மேம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி, இது வந்து ப்ரீகேஜி கரெக்ட் நம்ம? எஸ் மேம். ஸோ அதான் வந்து ப்ரீ ஸ்கூல் கிண்டர் கார்டன். எஸ். ஓகே, சூப்பர். ஸோ இது முடிச்சாதான் அடுத்தது எல்கேஜி. கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு முக்கியம். இது 2.5 to 3.5 நம்ம பண்ணுறோம். ஓகே. பிளே குரூப்ன்றது 1.5 to 2.5. ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ இந்த ஏஜ் படி நீங்கள் இங்கே டிவைட் பண்ணிடுவீங்க, கரெக்டாக? அண்ட் ஒரு குழந்தைங்க வந்தால் எத்தனை மாதங்கள் இல்லை எத்தனை வருஷங்கள் இருக்காங்க ஆக்சுவலி? மேம் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 3-4 கிட்ஸ் எப்படின்னா ப்ரீகேஜிக்கு இங்கே ஜாயின் பண்ணாங்க. ஸோ தட் வாஸ் 2 years. 2 years இங்கே ஜாயின் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பட் என்னன்னா இங்கேருந்து எல்கேஜி போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம்
ஸ்கூல் முடிச்சுட்டு ஆஃப்டர் ஸ்கூல் கேராக எங்ககிட்ட வராங்க. ஸோ அவங்க போத் பேரண்ட்ஸ் ஒர்க்கிங்ன்னும் போது யாரும் அவங்களுக்கு பார்த்துக்க ஆள் கிடையாது வீட்டில். ஸோ கேர்டேக் பண்ண முடியாதால எங்ககிட்டயே ஆஃப்டர் ஸ்கூல் கேர் விடுறாங்க. ஸோ 12:30 1 o'clock ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வி அண்டர்டேக் தேம். அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணி ஃபுட் கொடுத்து தூங்க வச்சு ஈவினிங் ஹோம்ஒர்க்ஸ் முடிக்க வச்சு டியூஷன்ஸ் மாதிரி பண்ணி படிக்க வச்சுட்டு தென் தே கெட் பேக் ஹோம் பை 6:30 7. வாவ். இப்போ ஐ அம் வெரி கியூரியஸ். இப்போ உங்கள் பிராண்டை பற்றி சொல்லுங்கள் மேம். உங்கள் பிராண்ட் பேர் என்ன, அது கீழே நீங்கள் என்னெல்லாம் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறீங்க? ஸோ நாங்கள் லில்லி பாண்ட் ப்ரீ ஸ்கூல் எங்களோட பிராண்டிங் அண்ட் எங்களது ஃப்ரான்ச்சைஸ்ட். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ 4 branches இருக்குது அண்ட் அப்கமிங் நிறைய பிரான்ச்சஸும் இருந்துகிட்ருக்கு. அண்ட் நாங்கள் என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறோம், டோட்லர்ஸ் தட் இஸ் ரைட் ஃப்ரம் 6 months we take up. அதுக்கப்புறம் டோட்லர்ஸ் எடுத்துக்கிறோம், அப்புறம் ப்ளே குரூப், ப்ரீகேஜி ப்ளே ஸ்கூல், தென் ஆஃப்டர் தட் ஆஃப்டர் ஸ்கூல் கேர் அண்ட் டியூஷன்ஸ். சூப்பர் மேம். ஸோ இவ்வளோ சர்வீசஸ் ஜஸ்ட் அண்டர் லில்லி பாண்ட், கரெக்டா? வாவ். ஸோ ஒரு குழந்தைங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 years உங்ககிட்ட இருக்காங்க. கண்டிப்பா. பிகாஸ் ஆஃப் ஆல் த டே கேர் அண்ட் டியூஷன் அண்ட் ஆல். எஸ். சூப்பர். இது ஒரு ஸ்மார்ட்டான வே ஆக்சுவலி. ப்ரீ ஸ்கூல் வந்தாங்கன்னா ஜஸ்ட் 2 வருஷத்துல போயிடுவாங்க. ப்ளே குரூப் அண்ட் ப்ரீகேஜி இங்கே முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறமும் அந்த குழந்தைகிட்ட இருந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வேணும்னா தட் இஸ் நம்ம எப்படி இங்கே வந்து நம்ம எப்படி அந்த குழந்தைகிட்ட நம்ம வந்து நம்ம லவ் காட்டுறோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பேரண்ட்ஸை வந்து பிடிச்சிருந்ததுன்னா அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 kids என்கிட்ட அந்த மாதிரி இருக்காங்க. ரைட் ஃப்ரம் 2 years இன்னைக்கு 6 years 7 years ஆகிற வரைக்கும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தீனலக்ஷ்மி அவர்கள் வந்து ரொம்ப அழகாக ஒரு ப்ரீ ஸ்கூலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதை எப்படி யாரெல்லாம் வந்து பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டு இருக்கணும், அதே மாதிரி இதை எப்படி லாபகரமாக பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விதத்தையும் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஒரு பிஸ்னஸ் மாடலில் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி லைசன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா விதத்தையும் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.